Hi friends, welcome to our channel Articulate DNPS Academy. நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சதவீதம். Friends, ஆல்ரெடி நம்ம சதவீதம் பேஸ் பண்ணி ஒரு 11 வீடியோ போட்டுருக்கோம். நீங்க பார்க்கலாம், கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், பாருங்க. Friends, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துரும். Friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8th செகண்ட் டைம் புக்ல எக்சர்சைஸ் 1.1ல இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கவனிங்க, 48 என்பது எந்த நம்பரோட 32% அப்படினு கேக்குறாங்க. ரைட்? சோ அந்த நம்பர் நமக்கு தெரியாது. அந்த நம்பரை நம்ம சதவீதத்துல எப்படி சொல்லலாம் அப்படினா 100% அப்படினு சொல்லலாம். ரைட்? சோ அந்த நம்பர் நமக்கு தெரியாது. ஆனா அந்த நம்பரை நம்ம சதவீதத்துல எப்படி சொல்லலாம்? 100%. ரைட்? இந்த நம்பரோட 32% எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க அப்படினா 48 அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த நம்பரோட 32% 48 அப்படினா அந்த நம்பர் என்ன? இதுதான் क्वेश्चन. ரைட்? ரொம்ப ஈஸி. சோ பாருங்க, இத 4 ஆல அடிச்சா 4 * 8 32, இது 4 ஆல அடிச்சா 12. ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் 4 ஆல அடிக்கிறேன். சோ 2 தடவை, இது 4 ஆல அடிச்சா 3 தடவை. ரைட்? சோ இந்த 2 நான் 50 ஆல பெருக்கினா எனக்கு என்ன வரும்? 2 * 50 100. அப்ப இந்த பக்கம் 50 ஆல பெருக்கினா இந்த பக்கம் என்னதான் பண்ணணும்? 50 ஆல தான் பெருக்கணும். சோ அப்ப 3 * 50 150. ஓகேங்களா? அப்ப அந்த நம்பர் என்னன்னா 150. ரைட்? நீங்க ஈக்குவேஷன் டைப்பா இல்லாம இந்த மாதிரி டைரக்டா சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. ரைட்? ஒரு நம்பர் அது நமக்கு தெரியாது. அந்த நம்பர் ஆனா நம்ம என்ன வெச்சுக்கலாம்? 100%. இந்த 100%ல 32% 48 அப்படினு சொல்லிட்டு அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நான் கிராஸ் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன வருது கடைசியா? நான் சதவீதத்தை அடிக்கவே இல்லை. 2%ங்கிறது 3ன்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த 2 50 ஆல பெருக்கினா 100. சோ இந்த பக்கம் 50 ஆல பெருக்கினா இந்த பக்கம் 50 ஆல தான் பெருக்கணும். சோ 3 * 50 150. சோ அந்த நம்பர் என்னன்னா 150ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட ரூபாய் 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்க. ஆக்சுவலா இது தனி வட்டி क्वेश्चन, பட் இந்த எக்ஸசைஸ்ல கொடுத்திருக்கனால இங்கே பாத்துறலாம். ரைட்? சோ இப்போ பாத்தீங்கன்னா சேமிப்பு தொகையா வச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். ரைட்? சோ 3000 ரூபாய் தான் சேமிப்பு தொகையா வச்சிருக்காங்க. சோ இதுதான் அசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். சோ எத்தனை பர்சன்டேஜ்னா அசல் எப்பயுமே 100%. அசல் எப்பயுமே 100%. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, தனி வட்டியை தான் சொல்றாங்க. சோ தனி வட்டி எவ்வளவு? 240 ரூபாய் 2 வருஷத்துக்கு. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளவு? 240 ரூபாய். ரைட்? சோ நம்ம ஆல்ரெடி பழைய புக்ல இருக்கிற தனி வட்டி சம்ஸ்லாம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ரைட். சோ புது புக்ல இதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம். பட் இந்த ஒரு क्वेश्चन இந்த எக்ஸசைஸ்ல இருக்கறனால தான் இப்பவே பார்க்கறோம். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, தனி வட்டியில பொறுத்த வரைக்கும் அசல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருதோ ஒவ்வொரு வருஷமும் அதே அளவு தான் வரும். ரைட்டுங்களா? தனி வட்டியில. அப்ப 2 வருஷத்துக்கு 240 ரூபாய் அப்படின்னா அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்குன்னா 120 ரூபாய் இருக்குமா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 120 ரூபாய் தான் 2 வருஷத்துக்கு 240 ரூபாய் வரும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டியை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 120 ரூபாய். இது என்ன அப்படின்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரைட்டுங்களா? ஏன் சார் ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறீங்க 240 சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாதா அப்படின்னா நமக்கு வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஆறுங்கிறது எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு ஆண்டுக்கு இத்தனை சதவீதம் தான் கொடுப்பாங்க. சோ நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு ஆர் ஈஸியா எடுத்துடலாம். அதுக்காக தான். ரைட். சோ பாருங்க, இப்போ நான் டைரக்டா எப்படி எடுக்க போறேன் அப்படின்னா சோ இங்க பாருங்க 3000ல 160ங்கிறது எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ரைட்டுங்களா? 3000ல 1%ங்கிறது 30 ரூபாய். ரைட்? 3000ல 1%னா 30. 1% என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் வந்து 2 டிஜிட் எழுப்பி வைக்கணும். ரைட். சோ பாருங்க, இந்த 30 4 ஆல பெருக்கினா 3 ஆல் 12, 0க்கு 0 120 கிடைச்சிருச்சா? அப்ப இந்த பக்கம் 4 ஆல பெருக்கினா இந்த பக்கம் என்னதான் பண்ணணும்? 4 ஆல தான் பெருக்கிக்கணும். அப்போ 1 * 4 4%. ரைட். அப்போ இந்த 3000ல 120 ரூபாய்ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னா 4%. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதம் காண்பது தான் கேட்டிருக்காங்க. சோ அப்போ வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னா 4% ஆண்டுக்கு. ரைட்டுங்களா? சரி, 240 வச்சு போடக்கூடாதா? போடலாம். போட்டுருந்தா உங்களுக்கு 8% வந்திருக்கும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எப்பயுமே வட்டி வீதம் ஆண்டுக்கு தான், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தான் கண்டுபிடிக்கணும். அந்த 8%ங்கிறது 2 வருஷத்துக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? R * n அதாவது இந்த மாதிரி போட்டுக்கணும். R * n 8%, R = n ஓட மதிப்பு எவ்வளவுனா 2 வருஷம் = 8. அப்ப இந்த மாதிரி அடிக்கணும். எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஈஸியா கண்டுபிடிக்கிறோம். வட்டி வீதம் தனி வட்டியில பொறுத்த வரைக்கும் வட்டியோட அளவு ஒரு வருஷத்துக்கு என்ன வருதோ ஒவ்வொரு வருஷமும் அதே அளவு தான் வரும். அப்போ 2 வருஷத்துக்கு 240னா ஒரு வருஷத்துக்கு 120. இதை எடுத்து போடுறப்ப நம்ம டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 2 வருஷத்துக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த மாதிரி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கணும்.
ஓகேங்களா? சோ இது ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். நம்ம தனிவண்டி நடத்துறப்ப ஃபுல் டீடைலா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒரு நலச்சங்கத்தின் விளையாட்டு மன்றத்தில் 30% உறுப்பினர்கள் மட்டை பந்தையும், 28% உறுப்பினர்கள் கைப்பந்தையும், 22% உறுப்பினர்கள் பூப்பந்தையும், மற்றவர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளையும் விளையாடுகின்றனர். ஃபுல் ஸ்டாப். 30 உறுப்பினர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளை விளையாடுகின்றனர் எனில் அப்படின்னு கொடுத்து ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. क्वेश्चन நம்பர் 1, விளையாட்டு மன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? क्वेश्चन நம்பர் 2, எத்தனை பேர் மட்டை பந்து, கைப்பந்து மற்றும் பூப்பந்து விளையாடுகின்றனர்? ரைட். சோ நீங்க ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். ஒரு நலச்சங்க விளையாட்டு மன்றம், ஓகேங்களா? ஒரு விளையாட்டு மன்றம் இருக்கு. அந்த விளையாட்டு மன்றத்துல யார் எத்தனை சதவீதம் பேர் என்னென்ன விளையாடுறாங்கன்னு கொடுத்திருக்காங்க. மட்டை பந்து விளையாடுறவங்க 30%, கைப்பந்து விளையாடுறவங்க 28%, பூப்பந்து விளையாடுறவங்க 22%. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளரங்கு விளையாட்டுகளை விளையாடுகின்றனர் கொடுத்துட்டான். அடுத்த லைன்லயே 30 உறுப்பினர்கள் உள்ளரங்கு விளையாட்டு விளையாடுகின்றனர் கொடுத்துட்டான். ரைட். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த உறுப்பினர்கள் எத்தனை பேருங்கிறதா ஃபர்ஸ்ட் கேள்வி. உறுப்பினர்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ஆனா அந்த உறுப்பினர்கள் சதவீதத்துல சொன்னா 100% பேர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அந்த உறுப்பினர்களை சதவீதத்துல சொல்லலாம். மொத்த உறுப்பினர்கள் நம்ம சதவீதம் எப்படி சொல்லலாம்? 100% சொல்லலாம். ரைட். நல்லா கவனிங்க. இப்போ இவங்க எல்லாமே என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிற எல்லாமே உள்ளரங்கு விளையாட்டுகளும் கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். பாருங்க, 8 + 2 10, மீதி 1 4, 6, 8. அப்ப 80% பேர் என்னென்ன விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? அப்ப 100% மொத்தம். அதுல 80% பேர் இந்த 3 விளையாட்டு விளையாடுறாங்க. மீதி எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? 20% இருப்பாங்க. ரைட்டா? மீதமுள்ளவர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளை விளையாடுகின்றனர் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கான். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்கான்? 30 உறுப்பினர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளை விளையாடுகின்றனர். அப்ப இது 20% தான், அந்த 30 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 விதமான விளையாட்டு, 80%. மீதி இருக்கிற எல்லாருமே உள்ளரங்கு தான் விளையாடுறாங்கன்னு क्वेश्चनலே கொடுத்துட்டான். ஓகேவா? அப்ப மீதினா மொத்தமா 100%, 80% இந்த 3 விளையாட்டுனா மீதி எவ்வளவு இருக்கு? 20 தான் இருக்கு. அப்ப இந்த மீதி இருக்கிற எல்லாருமே என்னதான் விளையாடுறாங்க? உள்ளரங்கு விளையாட்டுகள். அதை தொடர்ந்து ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க? 30 உறுப்பினர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளை விளையாடுகின்றனர் கொடுத்துட்டான். அப்ப இந்த 20% தான் 30 நம்ம டைரக்டா ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரைட். அப்ப 20%ங்கிறது 30 பேர் அப்படின்னா 100%, அதாவது மொத்த உறுப்பினர்கள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த 20 5ஆல பெருக்கினா 20 × 5 100. அப்ப இந்த பக்கம் 5ஆல பெருக்கினா இந்த பக்கம் 5ஆல தான் பெருக்கணும். ஓகேங்களா? அப்ப 30 × 5 150. அப்போ அந்த நலச்சங்கத்துல இருக்கிற மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 150 பேர். இந்த 100%ங்கிறது எவ்வளவு? 150 பேர். ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சது. செகண்ட் क्वेश्चन பாருங்க, எத்தனை பேர் மட்டை பந்து, கைப்பந்து மற்றும் பூப்பந்து விளையாடுகின்றனர்? இங்க சதவீதத்தில் கொடுத்திருக்காங்க இல்லையா? 30% மட்டை பந்து, 28% கைப்பந்து, 22% பூப்பந்து. இந்த சதவீதத்தில் இருக்கிறதா நம்ம நம்பரா கண்டுபிடிக்கணும். ரைட். சோ ஃபர்ஸ்ட் மட்டை பந்து கண்டுபிடிக்கலாம். ரைட். மட்டை பந்து எத்தனை பேர் விளையாடுறாங்க? 30%. மொத்தமா இருக்கிறது 150 பேர். அதுல 30% எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, 150 10% 15. இப்போ 30 கண்டுபிடிக்கணும்னா இன்டு 3 பண்ணிக்கலாம். 10 × 3 30. அப்ப 15 இன்டு என்ன பண்ணோம்? 3. 15 × 3 45. அப்போ மட்டை பந்து விளையாடுறவங்க எத்தனை பேர்னா 45 பேர். மட்டை பந்து எத்தனை பேர் விளையாடுறாங்க? 45 பேர் விளையாடுறாங்க. அடுத்து கைப்பந்து. ஓகேங்களா? கைப்பந்து விளையாடுறவங்க எத்தனை பேர்னா 28%. கைப்பந்து விளையாடுறவங்க 28%. பாருங்க, 28% கண்டுபிடிக்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம 30% கண்டுபிடிச்சோம். நல்லா கவனிங்க. ஆல்ரெடி நம்ம 30% எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 45. நம்ம 28 இருந்தா போதும். அப்ப 2% மைனஸ் பண்ணிக்கலாமா? ரைட். சோ பாருங்க, 150ல 1%ங்கிறது 1.5. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1% 1.5. அப்ப 2% 3. 2% எவ்வளவு? 3. சோ அப்ப இதுல 3 கம்மி பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப 45ல 3 லெஸ் பண்ணா 42. இந்த பக்கம் லெஸ் பண்ணா 28. அப்ப இந்த 28%ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 42 பேர். ஓகேங்களா? ரைட். அடுத்து என்னது? பூப்பந்து. பூப்பந்து விளையாடுறவங்க 22%. ஓகேங்களா? சோ அத கண்டுபிடிக்கணும். பாருங்க, இன்னும் ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிடலாம். 20% எடுத்துட்டே கண்டுபிடிக்கலாமா? 10%னா என்ன பண்ணணும்னு சொல்லிருப்போம் நம்ம. லாஸ்ட் வந்து ஒரு டிஜிட் கண்டுபிடிக்கணும். 10%னா 15. 20%னா அப்படியே டபுள். 10%னா 15. 20%னா 30 பேர். இன்னும் 2%. ஆல்ரெடி இங்க 2% கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? என்ன பண்ணோம்? 1%னா லாஸ்ட் வந்து 2 டிஜிட் கண்டுபிடிக்கணும். 1% 1.5. 1 × 2 2. 1.5 × 2 3. சோ 3. இங்க நமக்கு 22% வேணும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் 22. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 33. ரைட். அப்போ பூப்பந்து விளையாடுறவங்க 33 பேர்.
ஓகேங்களா. சோ மீதி இருக்கிறவங்க 30 பேர் வந்து உள்ளரங்க விளையாட்டுகள். ஓகேங்களா. சோ ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. சோ 100% 150 ஃபர்ஸ்ட் क्वेश्चनல மொத்த உறுப்பினர்கள் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் क्वेश्चनல ஒவ்வொரு ஆல்ரெடி சதவீதம் கொடுத்திருக்காங்க. மட்டை பந்து விளையாடுறவங்க 30%, கைப்பந்து விளையாடுறவங்க 28%, பூப்பந்து விளையாடுறவங்க 22% ஆல்ரெடி சதவீதம் கொடுத்துட்டான். அதோட எண்ணிக்கை தான் கேக்குறாங்க. சோ மட்டை பந்து 30%, 10% 15னா 30% 45 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கைப்பந்து ஆல்ரெடி 30 கண்டுபிடிச்சதுனால அதை அப்படியே வச்சுக்கிட்டு 30ல இருந்து 2 கழிச்சா 28. சோ அந்த 2% எவ்வளவு கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். சோ 2%ங்கிறது 3 பேர். அப்ப 45ல 3 பேர் போச்சுனா 42. அப்ப கைப்பந்து விளையாடுறவங்க 42 பேர். நெக்ஸ்ட் பூப்பந்து 22%. சோ 20% பாத்தீங்கன்னா 30. 2% 3 இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இப்போ இங்க என்ன பண்ணனும் 22க்கு 20 2 கூட்டிக்கணும். சோ 20 + 2 22, 30 + 3 33. ஓகேங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்ட்டா கூட செக் பண்ணலாம். எப்படின்னா இங்க பாருங்க மட்டை பந்து விளையாடுறவங்க 45, கைப்பந்து விளையாடுறவங்க 42, பூப்பந்து விளையாடுறவங்க 33. மீதி இருக்கிற எல்லாருமே உள்ளரங்க விளையாட்டுகள். உள்ளரங்க விளையாட்டு விளையாடுறவங்க 30 பேர் அப்படின்னு क्वेश्चनல கொடுத்திருக்கான். 30. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் 150 வரணும். பாருங்க 5 7 10 மீதி 1 5 9 12 15 150 சரியா வந்துச்சா. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. क्वेश्चन நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 400 இன் 30% மதிப்பின் 25% என்ன? ரைட். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 400 இன் 30%, 400ல 30%ஓட மதிப்புல 25%, இதுல 25%. சோ நீங்க டைரக்டா இங்கேயே போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சு 400ல 30% கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு அப்புறம் வர ஆன்சரோட 25%. அப்பலாம் போடுறதால நீங்க டைரக்டா இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா. ரைட். சோ பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 25 ஒரு தடவை, 25 4 தடவை. நெக்ஸ்ட் 4 ஒரு தடவை, 4 ஒரு தடவை. ரைட். சோ பாருங்க மேல என்ன இருக்குன்னா 1 * 1 1, 1 * 30 30. கீழ எதுவுமே இல்ல. சோ ஆன்சர் 30. ஓகேங்களா. சோ வேற மாதிரி பர்சன்டேஜ் மெத்தட்லாம் போட முடியாது. அந்த மாதிரி அடிச்சு தான் போடணும்னா இது ஈஸி தான். பர்சன்டேஜ் மெத்தட் உங்களால ஃபாஸ்டா பர்சன்டேஜ் மைண்ட்லயே கால்குலேட் பண்ண முடியும்னா நீங்க அப்படியே போடலாம். பாருங்க 400ங்கிறது தான் நம்பர், இது 100%. ரைட்டுங்களா. இதுல நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்கணும் 30%. பாருங்க 10% 40, 30%னா 120. ரைட். இப்போ இந்த 120க்கு 25% கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 120 என்ன வெச்சுக்கணும் 100%. ஏன்னா எந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நம்பர் தான் எப்பவுமே 100%. ரைட்டுங்களா. அப்ப இதுக்கு 25%. பாருங்க இந்த 100 4 ஆல் வகுத்தா 25. அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணனும் 120 4 ஆல் டிவைட் பண்ணனும். 4 12 சோ 30. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டா மைண்ட் கால்குலேஷன் பண்ணறதா பண்ணலாம். ரைட்டுங்களா. இது ஈஸியா இருந்தா இது போட்டுக்கோங்க. இல்ல சார் பர்சன்டேஜ் டக்குன்னு போடுறேன் அப்படினா நீங்க இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். ரைட். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%ஐ காண்க. கவனிங்க ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஒரு எண்ணோட 75%க்கும் ஓகேங்களா அதே எண் எந்த நம்பர் 75% கண்டுபிடிச்சீங்களோ அதே நம்பரோட 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம், இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 82.5 அப்படின்னு கொடுத்துட்டு அப்ப அதே நம்பரோட 20% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தெரியாது. உதாரணத்துக்கு அந்த நம்பர் x கூட வெச்சுக்கோங்க. ரைட்டுங்களா. அந்த நம்பர் தெரியாது. இப்போ இந்த நம்பர் எப்பவுமே 100%. இந்த நம்பர் தெரியாது, ஆனா அந்த பர்சன்டேஜ்ல 100%. இந்த நம்பருக்கு 75% கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இதே நம்பருக்கு 60% கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும். இந்த ரெண்டு வேல்யூக்கு உள்ள வித்தியாசம் தான் 82.5. ரைட்டுங்களா. ரைட். இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா இந்த நம்பரோட 70% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ரொம்ப ஈஸியா போடலாம். பாருங்க 75%க்கும் 60%க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் 82.5. அப்ப இது ரெண்டுக்கும் பர்சன்டேஜ் எவ்வளவு வித்தியாசம் வருது 75 - 60 15%. அப்ப இந்த 15% தான் இந்த 82.5. ரைட்டுங்களா. ரைட். சோ கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன் கேன்சல் பண்றேன். 15 ஒரு தடவை, 15 × 5 75. அகைன் எவ்வளவு இருக்கும் மீதி 7. சோ அப்ப இந்த சைடு வந்து 75 அப்ப 5.5. அப்ப 1%ங்கிறது 5.5. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் 20% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 1 20 ஆல பெருக்கினா 20%. அப்ப இந்த பக்கம் என்னதான் பண்ணிக்கணும் 20 ஆல பெருக்கணும். உடனே சைடுல போட்டு மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. பாருங்க 5.5 இங்க 2 மட்டும் எடுத்துக்கோங்க, 20 வேண்டாம். 5.5 டபுள் பண்ணும், அதாவது 5 2 5 2 5 10 2 1 11.
ரைட். இங்க 0 இருக்கு இல்லையா, 0 அவ்வளவுதான் 110 ரூபாய். உடனே இங்க பாயிண்ட் இருக்கே யோசிக்காதீங்க, நான் அப்படியே டபுள் பண்ணேன் 5.5 into 5.5. ஓகேவா, ரெண்டு 5.5 கூட்டினா எவ்வளவு வரும், 11 ரூபாய் வரும். சோ இந்த 0 க்கு 0 முன்ன into 2 தான் பண்ணேன், into 20 க்கு ஒரு 0 சேர்க்கணும். சோ அப்ப 20% எவ்வளவுனா 110 ரூபாய். ஓகேங்களா, சோ இந்த நம்பர்ல மறுபடியும் தேவையில்லையா, தேவையில்லை. அவங்க கேட்டிருக்கிறது அந்த நம்பரோட 20% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நீங்க தேவையில்லாம அந்த நம்பர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 20% எல்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. ஓகேவா, ஒருவேளை அந்த எண்ணை காண்கன்னு கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து 100 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா, 1% 5.5 னா 1 into 100 100, 5.5 into 100 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். பட் இங்க தேவையில்லை, அந்த நம்பரோட 20% தான் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் 110. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. ரைட், வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரூபாய் 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. ஒரு காரோட விலை 3 லட்சம் ரூபாய், அதை இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னா எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கோ அந்த விலை குறைப்புக்கான சதவீதத்தை காண்கன்னு கேக்குறாங்க. ரைட், சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. காரோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 3 லட்சம். ரைட்டுங்களா, ரைட். அப்போ இதுதான் காரோட உண்மையான விலைனா இது எத்தனை பர்சன்டேஜ்னா 100%. ரைட், இப்ப கார் என்ன விலைக்கு வித்திருக்காங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் காரை 2 லட்சத்துக்கு வித்தா எவ்வளவு கம்மி பண்ணி வித்திருக்காங்க, 1 லட்சம் ரூபாய் கம்மி. ரைட், 1 லட்சம் ரூபாய் கம்மி. இந்த 1 லட்சம்ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். எத்தனை ரூபாய் கார் வித்தாங்களோ அது கேட்கல, எவ்வளவு விலை குறைச்சு வித்திருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் காரை 2 லட்சம் ரூபாய் வித்திருக்காங்கன்னா 1 லட்சம் ரூபாய் குறைச்சிருக்காங்க. அந்த விலை குறைப்பின் சதவீதம் காண்கிறாங்க. ரொம்ப ஈஸியா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். கவனிங்க, இப்போ இந்த 3 லட்சத்தை நான் 3ஆல் வகுத்தா என்ன வரும், 1 லட்சம். அப்ப இந்த பக்கம் 3ஆல் வகுத்தா இந்த பக்கம் என்னதான் பண்ணணும், 3ஆல் தான் வகுக்கணும். ரைட்டா, அப்ப 100 divided by 3%. ரைட்டுங்களா, இது கலப்பு பின்னமா மாத்தலாம். ஏன்னா 3ஆல 100 வகுக்கூடாது. சோ கலப்பு பின்னமா மாத்துறதா இருந்தா என்ன பண்ணலாம், 3 into 33 99 மீதி 1. சோ ஆன்சர் 33 1/3%. சோ அப்ப விலை குறைப்பு சதவீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா 33 1/3%. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. எப்பயுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த மாதிரி ஏதோ ஷார்ட்கட் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ஈஸியா அப்ளை பண்ணுங்க. இதை விட்டு எக்ஸல் போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அப்பெல்லாம் அடிச்சுட்டு தேவையில்லை. ரைட்டுங்களா, 3 லட்சம் இங்க 1 லட்சம். அப்ப இந்த 3ஆல் வகுத்தா எனக்கு 1ன்னு வந்துரும். அப்ப இந்த பக்கம் 3ஆல் வகுத்துரும். அவ்வளவுதான். சோ 100/3. இது கண்டிப்பா 3ஆல 100 அடிபடாது. சோ அப்ப கலப்பு பின்னமா மாத்தினா 33 1/3%. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். பை.